வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 10/4/2026 ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி DA, அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது குறித்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர்ப்பு கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை தரப்பில் நடைபெறக்கூடிய கோட்டளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், இராணுவ ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியம் சார்ந்து குறைகளை சரி செய்வதற்கான முகாம் குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய நோக்கத்தில் தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தின் சார்பில் சிறப்பு ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை நேரடியாக தெரிவித்து தீர்வு பெறலாம். தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் அறிவிப்பின்படி வட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு முகாம் ஏப்ரல் 16 வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகம் சென்னையில் நடைபெறும். இந்த முகாமில் மாத ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினர், ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனை இருப்போர் தங்களது குறைகளை சமர்ப்பிக்கலாம். ஓய்வூதியம் வழங்கலில் தாமதம், கணக்கு தொடர்பான பிரச்சனைகள், குடும்ப ஓய்வூதியத்தில் மாற்றம் போன்ற பல்வேறு குறைகளை இந்த முகாமில் தெரிவிக்கலாம். இந்த முகாமில் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய குறைகளை மார்ச் 13, 2026 மாலை 3 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் தெரிவித்தது. குறிப்பிட்ட தேதிக்குள் வந்த மனுக்களே முகாமில் பரிசீலிக்கப்படும். ஓய்வூதியர்கள் தங்கள் குறைகளை அஞ்சல் மூலம் முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகம், தமிழ்நாடு வட்டம், சென்னை 6,02,000 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது இமெயில் மூலமாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். குறைதீர்வு மனுவை அனுப்பி வைக்கும் போது ஓய்வூதியர்கள் தங்களது அலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடியை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு குறைகளை விரைவாக தீர்க்க உதவும். எனவே ஓய்வூதியம் தொடர்பான எந்த ஒரு குறையும் இருந்தால் மார்ச் 13ஆம் தேதிக்குள் மனுக்களை அனுப்பி இந்த முகாமில் பயன்பெறுமாறு ஓய்வூதியர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.